இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசுனா யோசிக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Hi my dear friends, welcome to my channel MKDIY Tailoring. இன்றைக்கி நம்ம ஜப்லாவில் டைப் 2 பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து லென்த்து அண்ட் செஸ்ட் ரவுண்ட் இது ரெண்டும் இருந்தாலுமே போதும், நம்ம இந்த ஜப்லா ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கான கால்குலேஷன்ஸ் பார்த்துடலாம். செஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன், 6 இன்ச் வருது. ஆம்ஹோலோட ஃபார்மில் வந்து C/5 -1/2 இன்ச்சும் போடலாம், இல்லாட்டி C/8 + 2 இன்ச்சும் போடலாம். நான் வந்து C/8 + 2 இன்ச் போட்டிருக்கேன். அப்போ வந்து எனக்கு 4.1 வருது. நீங்கள் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 4.1ங்கிறது 4.25க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிற அந்த பாயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லென்த்தோட ஒரு 1.5 இன்ச் கூட்டி வச்சுக்கோங்க. நெக் வித் 2 இன்ச், அதுலேருந்து ஷோல்டர் வித் 2.5 இன்ச், ஆம்ஹோலோட லென்த் வந்து 4.1. அடுத்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறது வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சது இந்த பேட்டர்னு. இதில் வந்து கட்டிங் பண்ணும்போது இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து லென்த் வந்து ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு அதோட 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக் வித் ஷோல்டர் வித்லாம் மார்க் பண்ணிடலாம். நெக் வித் வந்து குழந்தைங்களுக்கு 2 இன்ச் வச்சாலே போதுமானது. ஷோல்டர் வித் 2.5 இன்ச் வச்சுக்கலாம். ஆம்ஹோல் லென்த் வந்து கேல்குலேஷன் படி 4 இன்ச்சு, 4.1 இன்ச். ஆம்ஹோல் வந்து செஸ்ட் ரவுண்ட் /8 + 2 இன்ச் நான் போட்டிருக்கேன். இப்போ 1 இன்ச் இப்படி கிராஸாக வச்சுட்டு ஆம்ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து 6 இன்ச் வருது. செஸ்ட் /4 + 1/2 இன்ச்சு, 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை சும்மா நம்ம அலவன்ஸாக விட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் பேட்டர்ன். இப்போ வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக் பேட்டர்னுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிளாத் கட் பண்ணணும். அதுக்கு ஒரு 2.5 இன்ச் வந்து நெக் வித்துலேருந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க, அந்த பாயிண்ட்லேருந்து. அதே மாதிரி இந்த சைடும் 2.5 இன்ச் எடுத்துகிட்டு இதை மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் பேட்டர்னுக்கு மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கர்வாக வரைஞ்சி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நெக் வித்து வந்து பேக் நெக்குக்கு 2 இன்ச் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் 1.5 இன்ச் கூட வச்சுக்கலாம். நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறது வந்து ஒரு 3லேருந்து 4 வயசு குழந்தைக்கு போடுற மாதிரி அளவுகள். நீங்கள் உங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நிறைய பேர் என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப ஹஸ்கியாக ரொம்ப இதாக கேட்குதுன்னு சொன்னாங்க. கூடிய சீக்கிரம் மைக் வாங்கிடுவேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது லாக்டவுனில் இருக்கனால மைக் வந்து வாங்க முடியல. ஸோ மைக் வாங்கின பிறகு என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 2.5 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அது மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து நீங்கள் இன்னும் டெப்த்தாக வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம கம்மியாக தானே மார்க் பண்ணியிருக்கோம் பேக் நெக்கை. நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேட்டர்னை மட்டும் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு கூட ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதுமேலே இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறனால உங்களுக்கு வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும், எப்படி வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு. சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சது இந்த ஜப்லா. இப்போ நம்ம நெக்கு கட் பண்ண கிளாத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து பாக்கெட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் கரெக்டாக அந்த கிராஸாக கட் பண்ணுங்கள். 1.5 இன்ச் வந்து அகலம் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க, 1.5 இன்ச்சு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1.5 இன்ச்சுக்கு அதிகமாக கூட இருக்கலாம், பட் ஆனால் 1.5 இன்ச்சுக்கு கீழே கட் பண்ணிடாதீங்க அகலம். இதுக்கு கிராஸ் பீஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துக்குமே ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்படி தான் ஜாயின் பண்ணணும். நல்ல பக்கத்து மேலே இந்த மாதிரி கெட்ட பக்கத்தை இப்படி க்ராஸாக வச்சுட்டு மேலே ஒரு சின்ன ட்ரையாங்கிள், கீழே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கும்.
அதை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி தான் இதை ஜாயின் பண்ணது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பேக்கெட் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. திருப்பி எடுக்கிறதுக்காக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இது கர்வாக இருக்கனால சுற்றி வந்து இந்த மாதிரி அர்க்காத் பண்ணி விட்டு திருப்புங்க. அப்போ தான் ஈஸியாக திருப்பி கொடுக்கும். இப்போ இதை திருப்பி எடுத்துகிட்டு மேலே அப்படியே படிமான தையல் போட்டுக்கோங்க. இது அப்படியே நீங்கள் எந்த இடத்துல பேக்கெட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுட்டு மேலே அப்படியே இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான் சுற்றிலும். அவ்வளோதான். இப்போ பேக்கெட் தச்சு எடுத்தாச்சு. இப்போது கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். நல்ல பக்கத்து மேலே இந்த மாதிரி கெட்ட பக்கத்தை வச்சுட்டு நமக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கும் குட்டியாக. இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிட்டே வர வேண்டியதான். நல்ல பக்கத்து மேலே இந்த மாதிரி ராங் சைடை வச்சுட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதான். சில கிளாத்தில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் தெரியாது. ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போதே நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணி வச்சுடுங்க. இப்போது அந்த குட்டி ட்ரையாங்கிளை கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு இது மாதிரி மேலே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, கிராஸ் பீஸை வந்து நீங்கள் வச்சு தைக்கிறது கைட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுங்கன்ட்டு. அது கைட்டை ஸ்டிச் பண்ணுறது வந்து உங்களுக்கு அந்தளவு நீட்டாக வராது. நீங்கள் கிராஸ் பீஸ் எப்போயுமே நீங்கள் இந்த மாதிரி மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணி பழகிறது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி பழகாட்டியும் சும்மா கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சாதாரண கிளாத்தில் ஏதாவது ஒரு டிசைன் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கிட்ஸோட ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி பழகும்போது உங்களுக்கு ப்ளவுஸு இதெல்லாம் தைக்கும்போது நெக்லைன்லாம் ஃபினிஷ் பண்ணுறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகும்போது அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஏற்கனவே ஜாயிண்டில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுற்றிலும் கிராஸ் பீஸ் வச்சே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னா தனித்தனியாக ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டு அப்புறமா சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரெண்டான ஷேப் வர இடத்துலலாம் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் தைக்க தான் ப்ராக்டிஸ் ஆகும். எதுவுமே உடனே வந்துடாது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக பிகினர்ஸ்க்கு. ஸோ நமக்கு சரி வரல, நமக்கு தைக்க வர மாட்டேங்குதுன்னெலாம் நினைக்காதீங்க. நமக்கு நிறைய இந்த மாதிரி தைக்க வந்து ஈஸியாக வந்துடும். கீழே உள்ள கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது. மேலே அப்படியே அந்த கீழே உள்ள கிளாத் என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மெதுவாக மேலே அப்படியே அதை ரொம்ப இழுத்து பிடிக்கவும் கூடாது. கிராஸ் பீஸை அப்படியே மெதுவாக மேலே அப்படியே அதை மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சு மெதுவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்களவு நிறையவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கட்டிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு அந்த லைன் நீங்கள் ஸ்டிச் பண்ண லைனை தாண்டி போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா ஃபினிஷிங் நீட்டாக வராது. ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிசரோட எட்ஜஸ் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க அங்கங்கே. ஏன்னா இது ஃபுல்லுமே நமக்கு கர்வ் ஷேப்பில் தான் வந்து ஃபுல்லாக நெக் லைன்ஸு எல்லாமே கர்வ் ஷேப்பில் தான் வருது. ஸோ அதனால் அங்கங்கே இந்த மாதிரி அர்க்காத் பண்ணி விட்ருங்க. அதுக்கும் ரொம்ப பக்கத்தில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 இன்ச் கேப் விட்டு கூட நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கலாம். முக்கியமாக அந்த பெண்ட் வர இடத்துலலாம் முக்கியமாக அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இப்போ ராங் சைடில் பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா அழகாக உங்களுக்கு மடித்து கொடுக்கும். நம்ம அர்க்காத் பண்ணி விட்ருக்கனால அழகாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு மடிஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் அது மேலேயே அப்படியே அந்த ஓரத்துலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். பெண்டு வரும்போதில் ஃபுட்டரை தூக்கிட்டு நீடில் உள்ளே இறக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் அழகாக வரும்.
பிகினர்ஸ்க்கு ரொம்ப பொறுமை தான் அவசியம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக எல்லாமே தைக்க வந்துடும். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஜப்லா இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி பழகணுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நெக்லைன்லாம் ஃபினிஷ் பண்ணும்போது. இப்போது இதை இந்த மாதிரி மடக்கியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரி மடித்து இப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வரும் இல்லையா, இதை லைட்டாக அந்த கர்வில் மடித்து விட்டுக்கோங்க. லைட்டாக கைட்டு அப்படி மடித்து விட்டிங்கன்னா மடிஞ்சுக்கிறோம். அந்த மடிப்பில் கரெக்டாக அந்த நீடில் இறக்கி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மடிப்பு வந்து கரெக்டாக நிற்கும். இப்போ இந்த இதில் பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நமக்கு அந்த இடத்துல துணி எக்ஸ்ட்ராவாக அப்படி இருக்கும். அதை மடித்து விட்டு கரெக்டாக நீடில் அது உள்ளே இறக்கி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச் வந்து ஏற்கனவே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த 1 இன்ச்சை விட்டுட்டு நான் சைட் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் சைட் ஜாயின் பண்ணும் போதில் கொஞ்சம் அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கர்வாகவும் வளைச்சி கொண்டு போகலாம். இது வந்து டைட் ஃபிட்டிங் கார்மெண்ட் கிடையாதுல்ல, ஸோ கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் குழந்தைங்களுக்கு போடுற ட்ரெஸ்லாம். ஸோ அது வந்து நான் வேஸ்ட்டில் வந்து அந்தளவு பெண்ட்லாம் எடுக்கலை, ஸ்ட்ரைட்டாகவே நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் கீழே பேக்கெட் வச்சுருக்கேன். சாரி, இந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு, பேக்கெட் வைக்கிற வீடியோ. நீங்கள் அப்படியே அந்த பேக்கெட் எங்கே வைக்கணுமோ வச்சு மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல பட்டன் வைக்க போகிறோம். இந்த இடத்துல பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம மாட்டிக்க போகிறோம். நான் ஏற்கனவே பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே நீங்கள் எந்த அளவு உங்களுக்கு ஹைட்டு போதுமோ அந்தளவு கீழே மடித்து தைச்சிக்கலாம். நம்ம இப்போ கீழே மடித்து தைக்கிறது வந்து நம்ம எவ்வளோ நீங்கள் வந்து ஹைட் வந்து தேவைப்படுதோ அந்தளவு வச்சுட்டு மிச்சத்தை இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். எனக்கு கீழே ரா எட்ஜஸ் இல்லை, ஸோ அதனால் சும்மா மடித்து தைச்சிக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபைனல் அவுட்லுக் இது தான். இது வந்து கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் கார்மெண்ட் தான், கொஞ்சம் லூஸாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வந்து இந்த ட்ரெஸ் வந்து நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. உங்கள்கிட்ட கிட்ஸ் இல்லாட்டினாலும் நீங்கள் டெய்லரிங் பழகணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி பழகுனிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணி ரொம்ப ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் திரும்பவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பாய் பாய்.